Thank you, Holy Spirit. இந்த அருமையான இந்த காலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் தேவனை தொழுது கொண்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனையும் ஜீவனுள்ள வார்த்தையும் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் கேட்க வந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிற தகப்பனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம் நீ சொல்லித்தாரும். கேட்க ஆவலத்தோடு வந்திருக்கிறார்கள். என் கர்த்தர் நல்ல ஆராதனை வெளிப்பட்டீர். இப்போது வார்த்தைகள் மூலம் வெளிப்பட போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த தேவனை முன்பாக வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வார்த்தைகளை கொடுத்து அனுப்பின தேவனுக்கு நன்றி செலுத்தி வந்த யாவருக்கும் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல விசுவாசத்தோடு வந்திருக்கும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு இருக்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் பேசுகிற தேவன். இதை விசுவாசிக்கிற கைகளை தட்டி ஆமேன் சொல்லுவோம். இஸ் a speaking God. இதனால நல்ல ஒரு பாடலை பாஸ்டர் பாட ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல. கர்த்தரோட கரம் நம்ம மேல இருக்கும்னா கர்த்தரோட அபிஷேகம் நம்ம நடத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஸ்தலத்தில் செய்கிற ஜெபத்தை என் கர்த்தர் காண்கிறவரும் கேட்கிறவருமா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற மேல் ஸ்தலத்தில் கீழ் ஸ்தலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை இருதயங்களை பார்க்கிறார். இந்த காலையில் உங்களை பலப்படுத்தும்படியாக வார்த்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஒரு காரியத்தில் ஒவ்வொரு ஒரு கோணத்தில் வந்திருப்பீங்க. ஒரு சிறிய வார்த்தை ஆண்டுட்டு வருது, பயப்படாத பயப்படாத. அவர் பயப்படாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம சிச்சுவேஷனை பார்ப்போம், ஆனால் நம்ம சர்க்கம்டன்ஸை பார்க்கணும். தேவன் நல்லவர் என்று இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகவும் மிகவும் நான் மகிழ்ச்சி என்ற ஜீவனோடு கர்த்தரை நிற்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிசயமான நாள். இது விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அதிசயமான நாள். நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், வல்லமை மிக்க, மிக சிறந்தவர், சகலத்தையும் அவர் செய்கிறவர். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்தை கொண்டு வந்தவர்கள் என்னோடு யோப் என்ற புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் சொல்லுகிறேன், யோப் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? அவர் செய்கிறார். அவர் மட்டும் தான் செய்ய முடியும். அவரால் தான் செய்து காட்ட முடியும். அவர் ஒருவரால் மாற்றம் தான் செய்ய முடியும். யோப் 5:9 இந்த தேவ செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒரு சின்ன உதாரணம். இப்ப எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஓகே, எல்லாரும் சபையில வந்திருப்பீங்க. ஒவ்வொரு காரியத்தை லைஃப்ல நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியம், அது உங்களுக்கு பெரிய காரியம். ஆண்டவருக்கு அது அற்ப காரியம். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியங்களை செய்கிற உன்னோட தேவன் நான். யோபு 5:9 வசனம் தேவன் செய்யும் கிரியைகளின் மகத்துவத்தையும் அவரோட வல்லமையின் எல்லாவற்ற தன்மையும் எடுத்து உரைக்குது. அவர் மனித அறிவுக்கு எட்டாத, அறிய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர். தேவன் செய்யும் செயல்கள் மனிதனோட அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவைகள். அல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் செய்யும் செயல்கள் சில சொல்லுங்க, மனிதனின் அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவைகள். நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காதுங்க. அவர் நினைக்கிறவர் பெஸ்டா செய்வார். ஏன்னா அவர் அதிசயமானவர். இந்த வசனம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையும் அவருடைய அதிசயமான கிரியைகளையும் மனிதர்களின் முழுமையாக
புரிந்து கொள்ள முடியாத என்பதை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் வார்த்தையாக இருந்தார், மனிதனாக பிறந்தார், விண்ணுலகம் சென்றார், மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் தொட்டதெல்லாம் மகிமையா காணப்பட்டது. இதை விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தொட்டவரும் சுகமடைந்தார்கள், இயேசு தொட்டவரும் சுகமடைந்தார்கள். இயேசுவை தேடி வந்தாரும் சுகமடைந்தார்கள், இயேசு போன இடத்திலும் சுகமடைந்தார்கள். இன்றைக்கு பெரிய தேவனை குறித்து, இயேசுவோட தொடுதலை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சுக்கிறீங்க எல்லா சண்டையும் ஒரே சண்டே கிடையாது. எல்லா சண்டையும் வேற வேற சண்டே. சின்ன உதாரணம் கொடுக்குறேன். போன சண்டே எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்கம்மா? பிரியாணி சாப்பிட்டு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டீங்க. அந்த பக்கம் குரலே வருது, பட்னி இருந்தீங்களோ? ஒரு விதமா இந்த வாரமும் அதே சாப்பிடுவீங்களா? இல்ல மீறி அதே செய்தாலும் பசங்க என்ன சொல்லுவாங்க? போன வாரமா சாப்பிட்டோம், இந்த வாரம் சரி மீறியும் பசங்க ஒத்துக்கிட்டாங்க, அடுத்த வாரம் அதே போடுறீங்க, என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சமைக்கவே தெரியாதாம்மா, எப்ப பார்த்தாலும் போட்ட சோத்தைய. உங்களுக்கே இப்படி சலிப்பு இருக்குன்னா நம்முடைய தேவன் விதவிதமாக போடுகிற தேவன், விதவிதமாக செய்ய. நான் தான் வசனம் சொல்லு, நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனம் சொல்லு. சாப்பிட்டு ஒரு வசனம், சாப்பிட்டு பொசித்து சொல்லு, ஜோர சொல்லுங்க. நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் நிஜமா யார் ஃபாலோ, நான் ஃபாலோ பண்றேன். நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன் அவர் தான் சொல்லிட்டார், சாப்பிட்டு பொசித்து. அவர் என்னைக்கு நான் துட்டை சேர்த்து வச்சு பீரோவில் அழுத்தி டெய்லி எண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்ல. ஏன்னா அது நிரந்தரம் இல்ல. ஆனா சாப்பாடு நிரந்தரம். சாப்பாடு இல்லைன்னா ஒரு வேளை தாங்குவேன், அடுத்த வேலை கட்டுப்படுவேன். இந்த ஃபாஸ்டிங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங். ஆனால் 11:30 மணி தாண்டணும், எப்போது 12 மணி அவன் காத்திருப்பாங்க. உண்மையை சொல்றேன். எப்படா பாஸ்டர் இருக்குது? நானும் மாம்சமா பிறந்து வளர்ந்தவன். அல்லையா? ஆவில பலப்படுத்து வேற, மாம்ச பலன் வேற. ஸோ நம்ம டைம் குறிக்கோள் வச்சிருக்கோம். ஆனால் ஆண்டுக்கு அப்படி இல்லை, விதவிதமா சமைச்சு போட. எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தது போல வார்த்தை கொடுக்க நமக்கு தேவன் நல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவோட தொடுதல் குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனோட வார்த்தையினால் நம்மை தொட்டு ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உண்டு பண்ண போகிறார் என்று நம்ப வேண்டும். நாம் அனைவரும் பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். வேதத்தில் இயேசு எங்கெல்லாம் யாரெல்லாம் தொட்டாரோ அங்கெல்லாம் என்ன நடந்தது என்பதை ஒரு சுற்று வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இயேசு நோயாளியை தொடுகிறார் என்றால் அவர் சுகம் அடைகிறார்கள். மார்க் எழுதின புத்தகம், இயேசுவோடு உலாவினவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசு மூலமா அற்புதங்களை கண்டவர் தான் இந்த வேத பகுதியிலிருந்து மார்க் என்று உங்களிடம் பேச விரும்புகிறார். 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம் 31 to 35 வசனங்களை வாசிப்பதை கேட்போம். அவர் திருசீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். இங்க இயேசுவோட தொடுதலை பார்க்க முடியும். இயேசு காது கேளாத, வாய் பேச முடியாத ஒரு மனிதனை சுகப்படுத்துவதும், அவன் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய காதுகள் தம் விரல்களை வைத்து எச்சிகைகளை துப்பி அவன் நாவை தொட்டு இந்த அற்புதம் செய்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு உங்களை ஒரு இடத்திலிருந்து பிரித்தெடுத்து போகிறார் என்றால் அது அற்புதத்துக்காக விசுவாசிக்க வேண்டும். இயேசு அங்கே தொட்டிருந்தா சுகமாயிருக்கலாமே. வேதத்துல ஒரு ஆழமான கருத்து போட்டு சொல்லப்படுகிறது, தனியே அழைத்து கொண்டு போய். There must be a reason. இப்போ நல்லா பேசுறோம், ஃபேமிலியா பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணணும் ஒருத்தர்கிட்ட, என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் மத்தியில சொல்லுவீங்களா? தனியா இட்டு போயிட்டு
காதுல சொல்லி, இதான வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தனியா இட்டுன்னு போறாங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அப்படித்தானே? இப்போ நான் இருக்க ஏதோ ஒரு முக்கியமான செய்தி கொடுக்கணும், அது கிதியோனுக்கு மட்டும் தான் சொல்லணும்னா நான் சபையில சொல்லுவேன். அதை கஞ்சாடை காண்பித்து இப்படி வாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர்ல கிதியோனுக்கு ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, நீ அந்த இடத்துல இருக்காத, உன்னை வேற இடத்துக்கு பிரித்து கொண்டு போகிற கர்த்தர் சொல்றார். அந்த இடத்துல இருந்தா அற்புதம் நடக்காது, நான் வேற இடத்துக்கு கொண்டு போறேன், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. சிலர் நேரத்துல நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து நடக்கலன்னு சொல்றார். நோ, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவரை நம்பி கொடுக்கும் பொழுது அவர் உன்னை தனியா அழைத்து கொண்டு போய் உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் மகிமையின் தொடுதலான இந்த காலுக்கு ஏதாத, கேட்க முடியாத, பேச முடியாதவனுக்கு நாவன் கட்டவிழ்க்கப்படுகிறது, அவனுக்கு காது நன்றாக கேட்கப்படுகிறது. பேச முடியாத என்ற இயேசு அழைக்கும் பொழுது அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியாக அவரோட தொடுதல் சுகமடைகிறது. அவனுக்கு காதும் கேட்காது, வாயும், அவனோட வாய் என்ன பெய்யா, அந்த வசந்த வடிக்குமா, அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும். ஃபர்ஸ்ட் வசந்த வாசிக்கும் பொழுது அங்கே கொன்னைவாய் வேதனை. ஒரு வேளை என்னால அங்க வர முடியாது, முடிஞ்சா இங்க செய்யுங்க சொல்லி இருந்தா அவனுக்கு என்ன வந்திருக்க, கடைசி வரைக்கும் என்ன வாயா இருந்திருப்பான்? அல்ல வாய் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கொன்ன வாயா இருந்திருப்பான், சேவடனா இருந்திருப்பான். எந்த கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்காது. ஆண்டவர் ஒரு காரியத்தை தேவ பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு பேசுற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ கீழ்ப்படைவையானால் உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கு. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி வந்து தொட்டா சுகம் கிடைச்சிடுச்சு, ஆனா அவர் நினைச்சிருந்தா அதை தொட்டு இருக்கலாமே. There are certain reason behind the miracle. ஒவ்வொரு அதிசயத்துக்கு பின்பாக ஒரு சரித்திரம் இருக்கு. உங்களுக்கு முன்பாக மைக்க வச்சுக்கிட்டு போதகரமா பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஊழியம் பண்றேன்னா இதுக்கு முன்பாக ஒரு பெரிய சரித்திரன் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சரித்திரத்துக்கு பின்பாக தான் அற்புதம். அவனை வெளியே கொண்டு வந்த பிறகுதான் அந்த பகுதியில என்ன இருக்குன்னு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு ஏன் அதே இடத்துல பண்ணிருக்க முடியாதா? இயேசு தொழுது அற்புதம் நடக்காதா? இயேசு அற்புதம் நடப்பதற்கு ஏதோ ஒரு தடையா இருக்கிறது. அந்த தடையை விட்டு எழுந்து வா என்று சொல்வதற்காக அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவன் வாயை தொடுகிறார், காதுகளை தொடுகிறார். கேளாத காதுகளும் பேசாத வாய்களும் கட்டு அவுக்கப்படுகிறது. Sometimes when God gives the calling from the platform of the God, பலிபீடத்துல கர்த்தரோட வார்த்தை வரும் பொழுது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தின்படியாக உங்களோட பேசும் பொழுது அது ஒரு மகிமைக்காக இருக்குமே தவிர தீமைக்காக இருக்காது. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் மகிமைக்காக வாழ்க்கை நடக்குது. தாமதமானாலும் காத்திரு, ஜெயமோ கர்த்தரால் வரும், தோல்வி வராது. We should cooperate with Jesus in every situation. எல்லா சூழ்நிலையும் இயேசுவோட நடக்க பழகணும், பேச பழகணும். இப்போ இருக்கிற எத்தனை ஆண்டுகள் என்னை பற்றி தெரியும், என்னோட கேரக்டர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு சில தெரிஞ்சில்லாமல் இருக்கலாம், ஆனால் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். இந்த பாஸ்டர் எப்படி, பிரதர் எப்படி, அண்ணன் எப்படி, பாஸ்டர் அம்மா எப்படின்னு. நம்ம இயேசு கூட இருக்கும்போது அவர் சுபாவம், அவர் நடைகள், பேச்சு, சுபாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கும் பொழுது அவர் அழகாக நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யூதரோட கலாச்சாரத்தில், அவருடைய பண்பாட்டில் குஷ்டரோகியை தொட்டாலே அது தீட்டு என்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து எறிகிறார். மனிதோட வாழ்க்கையில் எது நன்மை, எதுவோ சிறந்த பண்பாடு என்ற கலாச்சாரத்தை அடியோடு உடைத்து, உலக காரியத்தை உடைத்து, இயேசு உண்மையுள்ளவர், அனைத்து மனமிறங்குறதை காண்பிப்பதற்காக இயேசுவோட பார்வையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசுவோட பார்வையில தீட்டு என்று ஒரு காரியமே கிடையாது. அல்லேலூயா. தீட்டுனா வாதம் சொல்லுகிறது, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் தீட்டு, மற்றபடி நத்திங் எல்ஸ். ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். கோபத்துல பேசிட்டா
கோபம் அடங்கிடும், ஆனா வார்த்தை உயிரோட இருக்கும். கோபத்துல கூட நம்ம அநேக காரியங்களை திட்டிடுவோம், ஆனா மறந்துடும். ஆனா திட்டின வார்த்தை என்னைக்கும் இருதயத்துல அழைக்கவும் முடியாது. நம்ம தேவ சமூகத்தில் விசுவாசத்தின் பலகைகளை எழுதி கொள்ளும் பொழுது, இஸ் a good God, தீட்டான வார்த்தைகள் வெளியே வராதபடிக்கு இயேசு உள்ள இருக்கும் பொழுது சகல காரியத்தையும் மாற்றி போட என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு போகிற தேவன் உண்மையில் என்று விசுவாசிக்கும் பொழுது சகலத்தை மாற்றுகிற தேவன். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8 அதிகாரம் 8வது அதிகாரம் 9-3 வசனங்கள் இங்க ஒரு தொடுதலை பார்க்க முடியும். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இது வித்தியாசமான தொடுதலா காணப்படுது. முன்பாக பார்க்கும் பொழுது இதே போல அவனுக்கும் சேர்ந்திருக்கலாம், அங்க செய்யல. ஏன்னா ஆண்டோட பார்வையில ஒரே மாதிரி இல்லை. அல்லேலூயா. That's a difference in eyesight of God. இங்க ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தின வேதம் சொல்லுது. எத்தனை ஆண்டுகளாக நாட்களாக யாரும் தொட முடியாமல், எவராலையும் எவரும் தொடக்கூட முடியாமல் அந்த தொழுநோயாளி இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றால் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறதால் இயேசுவின் இரக்கத்தையும் நோயாளி குணமாகும் வல்லமையும் காட்டுகிறது. அவர் குஷ்டரோகியை தொட்டு அவனை குணமாக்கினாராக வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நிகழ்வு எதை காண்பிக்கிறது என்றால் இயேசுவுக்கு அதிகாரத்தையும் தொழுநோயாளியின் நம்பிக்கையும் இயேசு மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் காட்டுகிறது. My God can do anything. நம்ம தேவனாலே எதையும் செய்ய முடியும். அவர் அதிசயமானவர். எல்லாம் சொல்லுவோம், அவர் அவர் ஒருவருக்கு செய்கிறது போல செய்ய மாட்டார். நம்ம நினைப்போம் அவருக்கு செய்து எனக்கு செய்வார். நான் கூட தான் இருக்கிறேன். பெங்களூர்ல பால் தங்கையான பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவரை போல நானும் அவனும் சத்தியமா ஆக முடியாது. எனக்கு இருக்கிற ஓட்டத்தை நான் ஓடணும், அவர் ஓட்டத்தை அவர் ஓடுவார். ஆவடியில தாமஸ் ராஜ் பெரிய சர்ச்சை வச்சிருக்காரு, எனக்கும் அப்படி ஆகணும். அது வேற, இது வேற. உன் வாழ்க்கை வேற, அது வேற. பக்கத்துல சொல்லுங்க, அவங்கள போல நீங்க இல்ல, நீங்கள போல அவங்க இல்ல. நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கணும், அவங்க ஆயிட்டாங்களே, என்னையோ நீயோ தோல் சுருங்கி போறவங்க கேட்டுன்னு தான் இருக்கும். எனக்குன்னு ஒரு பாடக புத்தகம் இருக்கு, எனக்குன்னு ஒரு நோட் புக் இருக்கு, அது பிரகாரம் நடக்கும். Don't compare yourself. My God is a supernatural God. அவர் அதிசயம் செய்கிறவர். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமான நாமம். இயேசு எப்ப வேண்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் மாற்றுவார். அவர் இப்படிதான் அப்படிதான் இல்லைங்க, எந்த நேரத்தில் வருவார், எப்போன்னு செய்வார். நீ நினைக்கிற நேரத்தை செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வராரு, கோண வாயனா இருக்கிறான், காது கிளறனா இருக்கிறான், அவனை வெளியே அழைத்து போயிட்டு அதே இடத்துல படத்துல வெளியே கூப்பிட்டு கொண்டு போய் சுகப்படுத்துறார். ரெண்டாவது வராரு, குஷ்டரோகியா இருக்கிறாரு, அதே இடத்துல செய்யறாரு. எப்போன்னு செய்வார். நல்லா புரிஞ்சுக்க, எப்போன்னு செய்வார். நம்மளோட வாழ்க்கையில் அதிசயத்தை வாய்த்தவர் சொல்லு, எப்போன்னு செய்வார். விசுவாசம் சொல்லு, எப்போன்னு செய்வார். ஏங்க வீட்டுக்கு போன கூட செய்வாருங்க. எப்போனா நீங்க விசுவாசிக்கணும். இங்க வந்து எப்படின்னா ஒரு பைபிள் காலேஜுக்கு வந்தது போல இருக்கணும். ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் பேசும் பொழுது, do you understand my children அப்படினா சொல்லுவீங்க. எஸ். தூங்குற பிள்ளைங்க சொல்லாது, மக்கு பிள்ளைங்க சொல்லாது. நம்ம சபையில் அல்லையே, எல்லாம் நல்லா படிச்ச பிள்ளைங்கள, அதனால நீங்க மக்கு கிடையாது, நீங்க தூங்குற பிள்ளைங்க கிடையாது. தூங்கினா பேசுற கூப்பிட்டுள்ள பேர் என்னன்னு, அதனால தூங்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து புரியணும். ஃபர்ஸ்ட் வந்தாரு, அந்த கோண வாழனையும் காது கிழங்கு தனியா அழிச்சிட்டு போறாரு. பார்டர் விட்டு பார்டர் போறாரு. அந்த பார்டரே உனக்கு வேணாம். அந்த பார்டர்ல இருந்தா நீ நிச்சயமா முன்னேற மாட்டே.
அந்த பாடுற தலை உமர மாட்டேன். இல்லை நான் இதே வீட்டில் தான் இருப்பேன், இந்த வீட்டில் தான் இயேசு உட்காந்து இருப்பார். வர மாட்டார். எங்கே போனால் இயேசு வருவார். ஒரு சொன்ன பார்த்தா, பாஸ்டர் புது வீடு போகிறேன், இயேசு வருவாரா? ஹலோ, இயேசு உங்கள்கிட்ட எங்கூட வர போகிறாரு. அல்லேலூயா. ஒயின் ஷாப்பை தவிர வேறு எங்கூட வருவார். என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. He is a good God. மரண படுக்கையிலிருந்து சாவு குணனுக்கு போனார்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் எதுக்கும் வருவார். ஒன்றை தவிர மற்ற எல்லாம் வருவார். என் கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது பார்த்தார், ஐயோ குஷ்டரோகியா இருக்கிறான், கொண்டு வந்தாங்க, ஓகே, தொட்டாரு, சுகப்படுத்தினார். அவர் மைண்ட் செட்டை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க மைண்ட் செட்டை மாத்திடுவார். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம மைண்ட் செட் பிரகாரம் இயேசு வரணுன்றீங்க. நெவர். இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க, நெவர் சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, நெவர். உன் மைண்ட் செட்டுக்கு அவரு வர மாட்டார். ஹலோ, அவர் தான் உருவாக்குனார். உருவாக்குனதுக்கு எல்லாம் தெரியும். உன் மைண்ட் செட்டுக்கு என்னைக்கும் வர மாட்டார். நான் கூட சொல்றேன், எனக்கு இது வேணும், என்கிட்ட சொல்லிக்கார், நெவர்ப்பா, நெவர். நான் கேட்பேன், உழுது ஜாம் பண்ணுவார், நெவர். ஓகே, ஒரே சம்பல் முடிஞ்சு போச்சு. எதுக்கு சண்டை போடணும் அவர்கிட்ட? என்ன சொல்றேன், என்ன அருண் பிரதர் சொல்றீங்க, சண்டை போட கம்முன்னு விட்டுருணும். ஓகே, நடத்துவார். சாப்பாடு போட்டவருக்கு தண்ணி ஊற்றி மரத்தை வச்சு, பழம் சொல்ல மரத்தை வச்சுனருக்கு உன்னை உருவாக்கணும் நடத்த தெரியாதா? என்னை நடத்துவார். ஏன்னா அவர் அதிசயமானவர். இங்க பாக்குற எப்போனோ வருவார். கூப்பிடாத வீட்டு கூட வருவாருங்க. கேட்காதவங்க அற்புதம் செய்வார். இங்க ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கும் போது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்க பேதுரு சொன்னாரா, எங்க மாமி ஜுரமாகுது தொடுங்கன்னு சொன்னாரா? இல்ல. ஐயோ இயேசு வந்துட்டார் கொஞ்சம் தொட்டு போங்கன்னு சொன்னால? இல்ல. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு தேடி வந்துருவார். நீ கூப்பிடாதே வருவாரு, நீ கேட்காதே தொடுவார். பக்கத்து பார்த்து சொல்லுவார், கேட்காமே செய்வார், கேட்காமே செய்வார். என் தேவன் கேட்காததையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. படுத்த படுக்கையா இருந்த பேதுருவின் மாமி இயேசு தொட்ட உடனே அவள் சுகமடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிட செய்தார். நீ செய்வியா செய்ய மாட்டியான்னு அவருக்கு தெரியும். பேதுரோட மாமி உதாரணம், ஒருவேளை ஆண்டவருக்கு காஃபி சாப்பிட போல இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த பாத்திரம் செய்யுமா செய்யாதான்னு தெரியும். அவருக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஓகே, இது பைபிள் இல்லை, கேட்காதீங்க, ஒரு கற்பனை. வந்து தொட்டாரு, உடனே பணிவிட செய்தான். ஓடி போயிட்டு கடனை காஃபி கொடுத்து வச்சிருப்பான். செய்திருப்பால. பாஸ்டர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா முன்னாடி என்ன பண்ணணும், நீங்களும் பால் எல்லாம் வாங்கி ரெடியா வைக்கணும். கூப்பிட்டு தான் வந்துட்டேன் பாஸ்டர், இந்த பாஸ்ட் பால் வாங்கி வந்துடுறேன், இப்போ சக்கரை வாங்கி வந்துடுறேன். ஆயத்தமா இருக்கணும். நீ ஆயத்தமான நேரத்தை கர்த்தர் தொடுவாரு, அற்புதம் நடக்கும். விசுவாசம் ஆமே சொல்லுங்களேன். மழை வராத மழைக்கு கொடை எடுத்துன்னு போன தெரிஞ்ச உங்களுக்கு இயேசு எப்போ எங்க வீட்டுக்கு வரணும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் அப்போ தான் இயேசு வருவார் இல்லைங்க. நீ தூங்கி நிற்கும் போதே வருவார், நீ குளிச்சிருக்கும் போதே பேசுவார், பல்லு வளர்க்கும் போதே பேசுவார். ஆனா எனக்கு ஆண்டருக்கு ஒரு தொடர்பு, பல்லு வளர்க்கும் போது ஃபேஸ் பண்ணுவேன்னு பேசிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் வந்து சோத்திரம் பண்ணிட்டு போய் ப்ரஷ் பண்ணுவேன். அப்ப பேச ஆரம்பிச்சாருன்னா நைட் வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பேன். இது யாராக்கு அந்த அனுபவத்துன்னு தெரியல. ஆனா சில எல்கேஜில இருக்கிறீங்க, கிடையாது, டாக்டரேட் பட்டத்துல வாங்கணும். நீ டாக்டரேட் வாங்கிட்ட கர்த்தர் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஆனா சில கழுகுங்க கோழி குஞ்சுகளோட சுத்தி நிக்குது. அல்லேலூயா. சில கழுகுகள் ஆண்டவர் சபையில வச்சிருக்கிறார். ஆனா புழு சாப்பிடத்திலே கான்சென்ட்ரேஷன் செலுத்துதுங்க, கொத்தி 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 கொத்தின்னு. ஆனா அதுக்கு தெரியல நம்ம பறந்தா எவ்வளவு ஹைட்டு பறப்போம். இதுக்காகத்தான் கழுகு போல கர்த்தர் எழுப்பி பேசிட்டு இருக்காரு. நீ கழுகு, நீ கோழி இல்லை. கோழி கீழே இருக்கிறத சாப்பிடும், பறந்து மேலகத்தை அடிச்சு சாப்பிடும். ஹல்லேலூயா. காக்காக்கும் கழுகுக்கும் சண்டை. காக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணும் கழுக. அதே போல தான் சொல்றேன், பிசாசு ஆண்டோட பிள்ளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். டார்ச்சர் அனுபவிக்கிறங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். முடியாது. நீ எவ்வளவு வளரியோ டார்ச்சர் பண்ணுவான். ஆனா கழுகு ரொம்ப சாமர்த்தியமானது. கழுகு சட்டை பண்ணாது, மேல பறந்துகிட்டே இருக்கும். கழுகு காக்கா என்ன பண்ணும், கூட போய்கிட்டே இருக்கும். கழுகுக்கு ஒரு அளவுக்கு மேல போனாலும் அதால சுவாசிக்க முடியும், காக்கால சுவாசிக்க முடியாது. பின்னகே துரத்தி துரத்தி போவோம். கழுகு எந்த டார்ச்சரும் பண்ணாது. சைலண்டா நீ வாக்கனா மேல எட்டு போயிட்டு சைலண்டா இருக்கும். மூச்சு தண்ணி காக்க தொப்புன்னு விடும். பிசாசான் அப்படி விழுனா கர்த்தரோட வார்த்தை நிலைத்து நில்லுங்க, அவர் தொடுதல் எப்படி இருக்கும். He's a supernatural God.
அவர் எதை காட்டுகிறார் என்று, இதை எதை காட்டுகிறார், படுத்த படிக்க இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டு திருக்கணும் சொல்ற எந்த காரியமா அது நீ நினைச்ச, ஆனா அது படுத்த படிக்கவே இருக்கு நீ நினைச்சிருப்பே, ஆனால் இயேசு தொடுதல் பழைய நிலைமையான இயல்பான வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை காண்பிக்கிறது. நீ போன பணியை மீண்டும் செய்ய தொடங்க வைப்பார் என்று உறுதிப்படுத்துகிறது. சொல்லுவாங்க, கழுகுகள் சேட்டைகள் அடைத்து உயர நம்ம எப்ப கழுகா இருக்கணும். ஆண்டு சமுதிர வார்த்தை நம்மள உயர பழக்கவை காண்டி. பேதுரு மாமி கொஞ்சம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அப்ப டாக்டர்ல எதுவுமே இல்லை, சுட கஞ்சி குடிச்சிட்டு படுத்து இருப்போம். ஆனா இயேசு போகாத நேரத்தில் போய் அற்புதமாக செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை என்னால் படுத்தால் எழுந்திருக்க முடியவில்லை என்று, என்னால் எந்த வேலை செய்ய முடியும் என்று அங்கலாயத்தோடு வந்திருப்பீரானால், இன்றைக்கு உன் சோர்ல இருந்து இயேசு தொட்டு தூக்குகிறார். ஒருவேளை இனி ஏஜ் ஆயிடுச்சுங்க, நான் உடனே சொல்லுவேங்க, ஏஜ பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் சுடுகாடுக்கு போயிடுவீங்க. எஸ், உண்மையா சொல்லுங்க. யாருன்னா ஏஜ் கேட்டா உனக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்லுங்க. கிதியோன் ஏஜ் என்ன கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஏஜ் வச்சு நான் வீடை கட்ட போறேன். அது தெரிஞ்சுக்கணும் ஆவலா இருப்பாங்க. எப்படா அவன் சாவான், எப்படா சுகரும், சும்மா இருக்கிறத சொத்து விட்டு போயிடுவானுங்க. நல்ல விசுவாசத்தோடு இருப்போம். தியாகு எழிச்சிட்டே போறீங்க, சுகரா வராத சுகரை வர வச்சுருவானுங்க. அதனால எப்ப கேட்டாலும் சொல்லுங்க, அவங்க காண்டு ஏற்றணும். நானும் என்ன கேளுங்களேன், எனக்கு கேளு, என்ன வயசு கேளுங்களேன், 16 நக்குலா சொல்லணும். அப்படி தெரிஞ்சு 3வது கேட்பான்றீங்க, கேட்க மாட்டான். ஆனா ஒருத்தர் இதுல இருப்பாங்க, என்ன வயசு, என்ன ஏன் உனக்கு ஆண்டு சொல்ல சொல்லிக்காரா, ஆண்டோட ரட்சிப்பாருன்னு சொல்லு, ஆண்டோட பரிசுத்தம் வை, இப்படி பேசு, தேவையில்லாதெல்லாம் பேசு. அவங்களும் கெட்டு நீங்களும் கெட்டு, எதுக்கு? அதனால என்ன யார்கிட்ட சொல்ல மாதிரி அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும். ஏன்னா உயிரோட ஆபிரகாம் தேவன், நம்ம தேவன். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாருன்னா அப்ப நம்ம வயசியம் ஆசீர்வதிப்பார். நம்ம தான் பெருமையா சொல்லிட்டோம். இல்ல, அதுல வேற ஒரு பெருமை. 50 வந்தாலும் 30 இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துருக்கு 60 இருக்கும். என்ன சொல்ல, இல்ல இல்ல எனக்கு 10 அவங்களுக்கு தெரியல, அவங்க ஆயுஷ் நாட்டை குறைச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. போல்டா சொல்லு, தெரியாம சொல்லு. போல்டர் பேதுரு மாமி காத்து இருந்த ஆண்டு வருவாரா, விசுவாசம் தொட்டாரு, படுத்த படுக்கை எழுப்பினாரு. கர்த்தர் மகிமையான அன்பான தேவபிள்ளை இயேசு தொடுதல் கொண்டவாயினும் காதுகளும் தொட்டு சுகப்படுத்தினார். குஷ்டரோகி அதே இடத்துல சுகப்படுத்தினார். வீட்டுக்கு தேடி போய் சுகப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். அவர் பார்த்தாரு, கட்டப்பட்டவனோட வாயும் கட்ட தொட்டு சுகப்படுத்தினாரு, வெளியே அழைச்சு கொண்டு போய். 2வது வர வழியில பார்த்தாரு, தொட்டு சுகப்படுத்தினாரு. 3வது வீடு தேடி போறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எல்லாரும் வீடு தேடி வர ஒருவர் இருக்கிறார். உன் வீட்டை தேடி வர ஒருவர் இருக்கிறார். அவர் பணக்கார வீட்டுக்கு போகிறவர் அல்ல, எல்லார் வீட்டுக்கும் போகிறவர். அல்லேலூயா. நீ மட்டன் பிரியாணி போட்டாதான் பாஸ்டர் வருவார். ஆனா இயேசு அப்படி இல்லை. இயேசு நீ தயிர் சோறு கொடுத்தாலும் வருவார். அல்லேலூயா. டீ பண்ணி கொடுத்தாலும் வருவார். டீ பண்ணி நீ கொடுத்து பாரு, நீ மட்டன் பிடி கொடுக்க அளவுக்கு வச்சிருவார். சீரியஸ். கையில காசே இருக்காது ஆரம்பத்துல ரொம்ப, ஆனாலும் ஓடி போய் சமோசா டீ வாங்கி கொடுப்பேன் காட்டேஜ் பிரேயர்ல. எனக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு பிரியாணி கொடுக்கல கட்ட வச்சிருக்கிறேன். ஏன்னா என் தேவன் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்ம தான் அப்படி இப்படின்னு இருப்போம், ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவபிள்ளை இயேசு தொட்டாலே ஒரு திருப்தி வந்துடும். அந்த கான்ஃபிடன்ட் நீங்க வந்துருங்க. ஆண்டு வந்துட்டாருங்க, ஏதாவது செய்வாருங்க. போன வாரம் இந்த வாரம் வித்தியாசமா செய்வார், அடுத்த வாரம் வித்தியாசமா செய்வார், அதுக்கு அடுத்த வாரம் வேற மாதிரி செய்வார், அதுக்கு அடுத்த மாதிரி வேற மாதிரி. ப்ரோ, அவர் அற்புதம் செய்கிறவர். இஸ் a supernatural God. மத்திய 14ஆம் அதிகாரம் 16-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். என் தேவன்
அல்லாஹ் சொல்றோம் அப்படின்னா டாக் லெஸ் ஒர்க் மோர். அல்லேலூயா. நம்ம இயேசுவுக்கு அதிகமாக பேச தெரியாது. டாக் லெஸ், எல்லாம் சொல்லுங்க, டாக் லெஸ் ஒர்க் மோர். அல்லேலூயா. டாக் லெஸ். நம்ம ரொம்ப கொஞ்சம் அபிஷேகம் கொடுத்தோன்னு தொண பேசுது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இயேசுவோட ஸ்மார்ட்னஸை பாருங்களேன். கொடுங்க கிட்ட ஒரே ஒரு தொடுதல் தான். எத்தனை பேர் ஜோரா சொல்லுங்களேன். எங்கிருந்து சாப்பிட்டாங்கன்னு தெரியல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நீ இருக்கிற பேலன்ஸை பார்க்காத, பேலன்ஸை உயர்த்தால முடியும். நீ இருக்கிற சூழ்நிலை பார்க்காத, அவர் நினைச்சா எதையும் செய்வார். ஒருவேளை உனக்கு 10 லட்சம் கடங்குது, உனக்காக ராஜாக்களை தள்ளி, ராஜாக்களை உனக்காக ஏற்படுத்தி, ஹலோ ஒரு சடனான ஒரு மோடி ஒரு அனுசம் பண்றார். ஓகே, இந்த வருஷத்துல பிறந்தவங்க, இந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் என் பிறந்த நாளா கிஃப்ட் எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுக்குறேன்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லி பாருங்களேன். இதுதான் அதிசயமான. My man can't do it, but the God can do anything. அதெல்லாம் உங்க டேட்டா பத்திரம் கேட்க போறதில்ல, பயப்படாதீங்க. ஓகே, என் தேவன் செய்யணும்னு நினைச்சார்னா அவர் செய்துருவார். ஆனா நீ அவர்கிட்ட முழுமையா கொடுத்து ஆண்டவர் நீங்களே பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. மருமக வந்த கொத்து சாவி கொடுக்கறத போல இது வரைக்கும் யாரும் கொடுத்த சரித்திரமா நான் கேட்டதில்லை. ஆமென். யாரும் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது எனக்கு மட்டும் தானே. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், பெட்ல வலிச்சு நிற்பாங்க, அப்போ கூட தலைமாட்டுற சாவி இருக்கும். இந்த பக்கம் ட்ரிப்ஸ் ஏறி இந்த பார்த்துருக்கேன், ட்ரிப்ஸ் ஏறி இந்த பார்த்துருக்கேன், சாவி எடுத்த கண்ணோட்ட கொடுப்பாங்க. இப்போ எத்தனைவாங்க உனக்கே இழுத்து நிற்குது. எப்போ உன்னை லாக் பண்ண போறாங்கன்னே தெரியல. ஆனா கொத்து சாவி, ஹலோ கொத்து சாவி வச்சு நிற்கிறீங்களே, அது மேல கான்சென்ட்ரேஷன் வைக்காத, வேதத்தின் மேல வை. ஒருவேளை வீட்டில் யாரா கொத்து சாவி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள பேசுறாரு, கொத்து சாவி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாதுமா, ஆண்டோட வார்த்தை தான் உன்னை கொண்டு போகும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் நல்லவர், தொட்டாரு. இது இயேசுவின் வல்லமையும் அவர் தன் மீது வைத்த நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தேவையானதை அதிகமா தருகிறார் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வு. அவர் நினைச்சா எதோ செய்வாருங்க. கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக. ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்களா? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவங்களுக்கு அநேகத்துக்கு. உன் கொஞ்சம் பர்ஸ்ல இருக்கிறத நீ அநேக பேருக்கு எடுத்து கொடுக்க அவரால் வைக்க முடியும். அதை யாருக்கு கொடுப்பாருன்னா விருப்பம் இருக்கிறவங்களுக்கு. இல்ல ஒரே ஒரு 2 கத்தி இருக்கும் தெரியுமா? ஓகே, ஒரே ஒரையில 2 கத்தி இருக்கும். ஒரு அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு கத்தி. நிறைய கொடுத்தா வீட்டில் அடிக்கனே போனா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் தாராளமா கொடுக்க நினைச்சு பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். என் தேவன் நல்லவர். இந்த நிகழ்வு மார்க்கும் 6ஆம் அதிகாரம் 42-44 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 17 மற்றும் யோவான் 6ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய இடங்களிலும் விவரிக்கப்பட்டது. இயேசுவோட பிரயாண பண்ணர்கள் இது விவரித்து சொல்லுகிறார்கள். அன்பான தேவபிள்ளை, நம்மளோட வாழ்க்கை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவரோட தொடுதல் மேன்மையாக இருக்கும், போதுமானதா இருக்கும், திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. அப்பத்தை கொடுக்கும் பொழுது அவங்களோட பார்வையில் என்ன சொல்றாங்க? ஏசப்பா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இது போதாதுன்றாங்க. ஒன்னு நீ என்கிட்ட கொடுப்பா, நான் பார்த்து கொள்வேன். இந்த ரகசியத்தை ஆபிரகாம் கண்டுபிடிச்சார். அதனால தான் சொன்னாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு டைட்டா ஒரு பிரச்சனை வரட்டுமே, ஏன் ஆண்டவரே என்னை இட்டுன்னு வந்தீங்க, ஏன் ஆண்டவரே கொடுக்க செய்யுங்க அப்படி சொல்லாதீங்க. அப்பதான் நீங்க உங்களை ஆப்ரேட் ஆகணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலேயே முணுமுணுக்கிறீங்க. நோ, நீங்க சொல்றேன், முனு கொடுக்காம நீ சோத்திரமா சந்தோஷமா நீ எடுத்து பாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு அவர் பார்த்துக்கிட்ட வந்தாரு, கோணவாணி காலு கதற தொட்டாரு, சுகப்படுத்தினார். 2வது குஷ்டரோகிய தொட்டு சுகப்படுத்தினார். 3வது வீட்டுக்கு தேடி வந்தாரு, தொட்டு சுகப்படுத்தினாரு, முடியாததை முடித்து காண்பித்தாரு. கொஞ்சோண்டு இருந்ததை திருப்திப்பட்ட தொடுதல் அற்புதம் காண்பிக்கிறாரு. இயேசுவிடத்தில் கொடுக்கும் பொழுது அது குறுகிய காரியமாக இருந்தாலும் இயேசு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார்.
மத்திய 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை விதமாக பார்க்கும் பொழுது, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். It's so wonderful touching word. எப்படின்னா கேட்கிறோம், ஆண்டவரே நாங்க உங்களை தொட்டாலே போதும். அந்த மாதிரி யார் யார் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை தான் கிரியை செய்யும். Vision comes to the mission. You have to have a vision and the thirst on the God. ஏன்னா இதை ருசித்து பார்க்கும் பொழுது, இதன் வாழ்க்கையில் செயல்படும் நம்பிக்கை இருக்கும் பொழுது, கர்த்தரும் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். சீரியஸ் கர்த்தர் விஷன் மிஷனாக மாத்துகிறவர். எல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள் என்று விசேஷம் மார்க் 5:56 இயேசுவின் வல்லமையும் அவர் மக்கள் மீது வைத்த கொண்ட இரக்கத்தையும் உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான வசனமாக எடுத்து காண்பிக்கிறது. அவர் பிரவேசித்த கிராமங்களில், பட்டணங்கள், நாடுகளே அவரை சந்தித்த வேலையாட்கள், வியாதியா இருக்கிறவர்கள் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தாலும் அவரை தொட்டாலும் உத்தர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டவர் யாரும் தொட்டு சுகம் அடைந்தார்கள். இது அங்க வந்தவர்களோட விசுவாசம். வந்தரோட விசுவாசத்தை ஆண்டு பார்ப்பார். இது கேட்கறது சும்மா கேட்கல, பார்த்தாங்க. விசுவாசிக்க, உங்க வசனம் தொடர்ந்து விசுவாசிக்கிறீங்க. சபைக்கு வருது பெரிதல்ல, வேதத்தை சுமந்து கொண்டது பெரிதல்ல, வார்த்தை கேட்பது பெரிதல்ல, விசுவாசிக்க வேண்டும். என் இயேசு இந்த நாள் பேசுவார், என்னை தொடுவார். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செவர். அவர் வார்த்தை மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாற. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசு எல்லாத்தையும் மாத்திருவாரு. மக்களோட விசுவாசம், மக்கள் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் குணமடைந்து விடலாம் என்று உறுதியான விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அவரை தொட்டு அனைவரையும் குணமாக்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு அணிந்திருந்த ஆடைகளை தொடும் பொழுது காரியங்கள் மரித்து போய் இருந்தாலும் அது உயிரடையும் என்று விசுவாசம் நற்செய்தியிலே காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கொடியானது இணைந்திருக்கிறது போல நம் இயேசுவோடு இணைந்திருப்போமானால் இயேசுவோட வல்லமை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நெயில் பாலிஷ் உட தெரிஞ்ச உங்களுக்கு நகத்தோட ஒட்டி இருக்க சாதையை பத்தி தெரியும். சூப்பர். ஆன காலங்கள் இப்போது எப்படி போயிடுச்சுன்னா, நகை வளர்க்கறத காட்டிலும் எத்து ஒட்டுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. யூடியூப் பார்க்கறது ரொம்ப ஈஸி, வேதத்தை வார்த்தை கேட்கறது ரொம்ப ஈஸி. நோ நோ நோ, ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல். இயேசுவோட வார்த்தை உண்மையானது. 2-3 தொடர்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்தாரு, சொல்லுங்க கேட்டுங்க, தூங்குனுங்க சொல்லாதீங்க, கேட்டுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தாரு, தனியா கூப்பிட்டு போனாரு. யாரை சுகப்படுத்தினாரு? பேச முடியாதுனோ கேட்காதனையோ சுகப்பட. 2வது வந்தாரு, இருந்த இடத்துலயே தொட்டு சுகப்பட. 3வது வீடு தேடி போய், சுனிலை இல்ல, என்னால எப்படி கடன் அடிப்பேன், என்கிட்ட இருக்குது 5000 ரூபாய் தானே, என்கிட்ட இருக்குது 5000 ரூபாய் தானே, 3000 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டு 4 நோட்டு தான் இருக்குது. சும்மா சொல்றேன், 5000 ரூபாய் தானே இருக்குது, இதை வச்சு எப்படி கடன் அடிப்பேன்? ஹலோ, அவர் சொல்ற என்கிட்ட கொடு. இத வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன் சொல்லிட்டார்ல. உன் விசுவாசம் எங்க போச்சு? இன்னாரும் விசுவாசம் ஆமேன்னு சொல்லி இருக்கணுமே. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, தரந்தன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது திருப்பி திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. எல்லாரும் தான் சொல்றாரு, சொல்லாத வாய்க்கும் கண்டிப்பா வராது. அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப ஸ்டைல் ஆயிடுவாங்க தெரியுமா? இங்க தான் ஸ்டைலா இருப்பாங்க. வீட்டில் போய் பாருங்க, கரண்டியும் போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, புருஷனையும் பிள்ளைங்களையும். அதே புருஷனும் பொண்டாட்டி அடிப்பாங்க. உனக்கு கோச்சிக்காதீங்க சொல்றேன். வருத்தப்பட்டு எல்லாம் பாரமா இருக்குங்கன்னு சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு சொல்றாரா? இந்த வாரமா தரேன்றாரா? அடுத்த மாசம் தரேன்றாரா? நான் உனக்கு தருவேன். இப்ப கொடுத்தானுங்க, கூடவே இருக்கிறானுங்க, கொடுத்தானுங்க. கொடுத்து அவர் ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் வாங்கினார், மேல பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவே மேல பார்க்கறாருன்னா நீங்க மேல தான் பார்க்கணும். அல்லேலூயா. கீழே இருக்க ஆட்களை பார்க்காதீங்க. கீழே இருக்க ஆட்களை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க.
மேல இருக்கிற பார்த்தா மேல கொண்டு போவாரு, கீழே இருக்கிற ஆட்களை பார்த்தா கீழே கொண்டு போவார். இனி உங்களோட பார்வை எங்க இருக்குது? உங்களோட சித்தம். அல்லேலூயா. அவரை கேட்டுப்பார், அவர் கொடுத்துப்பார். அவரை கேட்டுப்பார், அவர் கொடுத்துப்பார். அவர் கொடுக்கிற தேவன். அப்பா இவ்வளவு பார்த்துமே இன்னும் ஒரு தொடுதலை பார்க்கும் பொழுது இயேசு குருடரை தொட்டு குணமாக்குகிறதை காண்பிக்க முடியும். மறுபடியும் மத்திய 20ஆம் அதிகாரம் 29-34 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும். அல்லேலூயா. அவருக்கு நீ பின்னாடி வரமாட்ட, நீ எதுவுமோ செய்ய மாட்ட, என் நாமத்தை நீ உயர்த்தவும் மாட்ட, நீ ஒரு தண்ட பீஸ் நினைச்சிட்டாருன்னா செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் வராரு. அவரு இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒருத்தன் தொட்டார். குஷ்டரோகி தொட்டாரு, கொண்டவனை தொட்டாரு, வீடு தேடி போய் ஒருத்தரை தொட்டாரு. எங்க அப்பா ஒருத்தர் இல்லை, 2 பேரும் கூட செய்வார். வராரு, 2 பேரை பார்க்குறாரு, 2 பேருக்கு சுகப்படுத்துறாரு. அவனுக்கு பின்னாடி வரணும் அவருக்கு தெரியும். நிறைய பேர் இன்னும் குணமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பின்னாடி வர மாட்டீங்க, அவருக்கு தெரியும். அவருக்கு வந்தா யூஸ்ஃபுல்லா வச்சுப்பார், இல்லைன்னா நீ வேஸ்ட். இங்க நேரத்தில் அன்பான தேவ பிள்ளை, இயேசு எரிக விட்டு புறப்பட்ட போது போகிற வழி அருகில் உட்கார்ந்து ஒரு குருடனை குணமாக்குகிறார். இயேசு மனதுருக்கும் இரக்கமும் மற்றும் அவர் வல்லமை இது காட்டுகிறது. அவர் விசுவாசத்தோடு ஒடுவி கேட்டதால் இயேசு அவருக்கு தொட்ட உடனே பார்வை பெற்றார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வதை வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். அவரை பார்த்தா தான் ஒத்தாசை வரும். டாக்டரை பார்த்தா கூட ஒத்தாசை வராது. டாக்டர் சொல்றது மெடிசன் வரும், ஒத்தாசை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இருளடைந்த வாழ்க்கையில் இயேசு தோர்வாரானால் வெளிச்சத்தை பார்க்க முடியும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. ஒருவேளை வழி தெரியாமல் தவறு பாதையில் போய்கொண்டு இருக்கிறானால் நம்முடைய இயேசு போகும் பொழுது அவர் கரத்தில் தொட்டு நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு வழிகாட்ட முடியும். நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்க முடியும், புதிய சிந்தையை கொடுக்க முடியும், புதிய மாற்றத்தை கொண்டு கொடுக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவோட தொடுதல் ஒன்றை போல எப்போதும் இருக்காது. அவர் வல்லமை விதவிதமாக காணப்படும். அல்லேலூயா. ஓகே, ஒரு கேள்வி உங்களுக்கு. பழம், காய், இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பழம்னா என்ன? பழம் 2 விதமா இருக்குது. உலகத்தார் சொல்லுவாங்க இவர் பழம்னுவாங்க, அந்த பழத்தை கேட்கல. பழம் எவ்வளவு பழம் இருக்கு? நிறைய சொல்லுங்க பார்ப்போம். மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், ஆப்பிள். ஆப்பிள் வந்து பழத்துல வராது, இல்ல ஆப்பிள் பழம் சொல்லிப்பாங்க. சரி, ஓகே, ஆப்பிள் பழம். ரெண்டாவது கொய்யா பழம், சீத்தாப்பழம், பழம், ஓகே, மாதுளம். எவ்வளவு பழம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அவரது தொடுதலும் இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. பலாப்பழத்தை தொட்டது போல ஒன்னும் தொட மாட்டார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு. ஓகே, பலாப்பழத்துக்கு ஒரு ஷேப், கொய்யா பழத்துக்கு ஒரு ஷேப், ருசியும் வேற. அவர் படைப்பு இவ்வளவு விதத்தில் இருக்கணுமானால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படின்னா விசேஷமாக ராஜ்குமாரோட வாழ்க்கையில் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்வார். உங்க பேர் என்ன பிரதர்? சொல்லுங்க. அந்த உங்க பேர் என்ன பிரதர்? 2 பேரும் ஒரே பழத்தின் பேர் தான், ஆனா வேற உருவம், வேற சாயல், வேற காரியம். அவர் செய்யற வேலை வேற, இவர் கவர்மெண்ட் வேலை. விதங்கள் 1000 இருக்குது. எப்படி வேணா செய்வாருங்க. அப்படித்தான் செய்யணும்னு செய்யக்கூடாது. அவங்களுக்கு கேன்சர் குணமாக்க, எனக்கு குணமாக்கணும், நோ, உன் கேன்சர் முத்தோட்டு குணமாக்குவார். ஒருத்தர் கேன்சர் வரும்போது குணமாக்குவார். சீரியஸ், இதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா அவர் ஒரேத்தர் செய்யற மாதிரி செய்ய மாட்டார். அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கொடுத்துருக்காரு, எனக்கு அதே மாதிரி நல்ல பொண்டாட்டி கொடுக்க கேட்கவும் முடியாது. அவர்களுக்கு தக்கபடி
நீ எதை அழுக்கிறாயோ அதை அழுப்பாய். நீ கோபத்தோட அளந்தாய் உனக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல கேட்டேன், அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் எப்பவும் இப்படிதான் இருக்கும். நீ அழகா இருந்தா வரப்போறது குரங்கா தான் இருக்கும். நீ குரங்கா இருந்தா, இப்ப வேற நான் குரங்கா இருக்கிறேன் என்ன இப்படித்தான் சொல்லணும். இல்ல பாசமா கோச்சு பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is a good God. எப்ப இப்படிதான் இருக்கும், அப்பதான் இருக்கும். இப்படி போட்டு பாருங்க. அன்னைக்கு சொல்ல இப்படி வந்ததுன்னா அது ரொம்ப நாள் நிலைக்கு. என்ன இடம்? அப்ப சொன்ன ஒண்ணு. யார்ப்பா சொன்னது? போட்டுக்கோ. இப்படி இருந்தா தான் லைஃப் நல்லா இருக்கும். ஒன்னு கோவப்படும் போது ஒன்னு பிரேக்க ஸ்லோ பண்ணும், ஒன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னு பிரேக். இதுதான் ஸ்பீட் பிரேக்கோட லைஃப் நல்லா போகும். ஒரே மாதிரி தான் லைஃப் நல்லா இருக்காது. அப்ஸ் டவுன்ஸ் வரும்போது தான் கர்த்தர் கரெக்டா செய்வார். அல்லோ நீ மீடியால பாக்குறனா எனக்கு அஜித் போல புருஷன் வேணும்னா உனக்கு கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு பாஸ்டர் சினிமாவை நான்லாம் பார்த்து ரட்சிக்கப்படுதான்னு சொல்றேன். இப்பெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே போய் பெருசா சொல்றாதீங்க பாஸ்டர் சினிமா பேர்லாம் சொல்றாரு. பா கண்ணுக்குது வால் போஸ்ட்ல பாக்குறேன்னு சொல்றேன். ஓகே. உனக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அது உனக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். காத்து இருக்கணும். அந்த பேர் வர வரைக்கும் காத்து இருக்கணும். நீயா யோசிச்சு நீயா பண்ணிட்டீனா nothing is going to happen. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன. எனக்கு தெரியும் எனக்கு என்ன வியாதி கொடுத்தாரு, என்ன பண்ணாரு, எனக்கு சுகப்படுத்த அவர் கொடுத்தாரு, சுகப்படுத்துறேன். நான் பின்னாடி வரவனா செக் பண்ணாரு, பின்னாடியே வந்துட்டேன். கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. அல்லேலூயா. நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சந்தோஷமா இல்லையா. ஒரு சில பாக்கெட்ல ₹1 கூட போயிருக்கேன், ₹1 போயிருக்கேன். ஆனா ஒரு நாள் என்ன தொட்டார். இது வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி தான் கர்த்தரை வச்சுக்கிறார். என் தேவன் நல்லவர். ஏன்னா அவர் பேர் அதிசயம் செய்கிறவர். அவர் தொடுதல் வித்தியாசமா இருக்கும், தொட்டு விதமா இருக்கும். நான் கூட இருக்கிறேன். என் மனைவி ஒரு விதமா தொட, என்ன வேற மாதிரி தொடுவார். என்ன தொட மாதிரி அவங்கள தொட மாட்டாரு, அவங்கள நம்மள தொட மாட்டார். என் கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவரோட தொடுதல் வித்தியாசமா இருக்கு, தொடுதல் வேற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் ஒரே மாதிரி பார்த்துட்டு வந்தோம். என்னது ஒரே மாதிரி அவனை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு சுகப்படுத்திட்டு வர்றாரு. இன்றைக்கு இந்த நாள்ல யோவான் 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இங்க பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்தவனுக்கு கோணவாயி காது கேட்காது. ரைட். ரெண்டாவது வந்து ஏற்கனவே இருந்தவனுக்கு குஷ்டம். ஓகே. மூணாவது வந்தாரு ஏற்கனவே நல்லா இருந்தாங்க, படுத்துட்டாங்க, சுகப்படுத்திட்டாரு. இப்ப அடுத்த சாப்டருக்கு வராது பிறவிலே. தட் மீன்ஸ் born. பிறவில தாயின் வயிற்றில் வரும்பொழுது பிறவி குருடனாக மனுஷனை கண்டார். இயேசு தொடுதல் வித்தியாசமா காணப்படும். எடுத்து வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலேவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலேவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவள் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். இது இயேசுவின் வல்லமையும் அவர் மூலமாக உண்மையான வெளிச்சத்தின் பார்வையை கிடைக்கும் என்பதை கர்த்தரோட வார்த்தை உணர்த்துகிறது. அவரால் மாற்றம் தான். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே சரியாக காணப்படாத இருக்குமானால் நீ அவரிடத்தில் போகும் பொழுது உன் பிறவிக்கு முன்பாக அறிந்தவர் பிறவி குருடனோட வழியை மாற்றும் பொழுது உன்னோட வழியை அவரால் மாற்ற முடியும். மற்றொரு குருடன் இந்த இடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதுகிறார் 8ஆம் அதிகாரம் 22-25 வசனம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகியும் காண்கிறாயா என்று கேட்டார். கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் குருடனை தொட்டு, ரெண்டாவது பார்க்கிறேன் கிராமத்தை விட்டு வெளியேட்டு போறார். உன்னை ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் சொல்லுகிறேன் அழைத்து கொண்டு போகிறார்னா, பழைய இடத்துல இருந்து உன்னை பிரிக்கிறார்னா, பழைய இடத்துல இருந்து உன்னை வேற திசைக்கு மாத்துறாருன்னா அது மகிமைக்காக. இட்ஸ் ஃபார் குட், இட்ஸ் ஃபார் நாட் ஃபார் பேட். இட்ஸ் நாட் ஃபார் பேட். பக்கத்துல பாருங்க, எல்லாம் நன்மைக்கு. இப்ப நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு, அது தீமைக்கு இல்லை. நீ பிரியாணி கேட்ட தக்காளி சாதம் கொடுத்துருக்காரு நன்மைக்கு. அல்லேலூயா. நீ அவர் போயிட்டு நான் பிரியாணி கேட்டால் ஏன் தக்காளி சாதம் கொடுக்குறேன்னா கம்மன் தான் இருப்பார். நீ சொல்லிப்பார் தக்காளி சாதம் கொடுத்ததுக்கு பன்னு சாப்பிட்டோன்னா காட்டிலும் தக்காளி சாதம் கொடுத்தீங்க நன்மையாண்டு. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா.
நீ பிரியாணி கேட்ட, அவர் என்ன கொடுத்தாரு? ஆனா நீ பிரியாணி பார்க்காத, கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. பக்கத்து வீட்டில் பிரியாணி பார்த்து கேட்காது. அல்லேலூயா. உனக்கு ஆகாரம் திருத்தல் கொடுத்தாரா? அப்படின்னா என்னன்னா, உன் மேல எதிர்க்க நீ சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம், உனக்கு அவரு பின்னாடி கொழுத்த கண்டடிச்சு பிரியாணி கொடுப்பார். எஸ், லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. லைஃப் இஸ் ஆல்சோ தட் ஒன்லி. இங்கிலீஷ் தெரிஞ்சு சேர்த்து சொல்லுங்க, பெஸ்ட் இஸ் yet to come. நல்லது எனக்கு வருது, நல்லது எனக்கு வருது, நல்லது எனக்கு வருது. கிதியோன் தான் சொல்றாரு, நல்லது எனக்கு வருது. நான் பார்த்துருக்கேன், 12 மணிக்கு ஒருத்தன் வருவான், சின்ன வயசுல இருக்கும்போது குடு குடுக்காரன், நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது சொல்லுவான். ஆனா வாயை திறந்தா போய் 10 ரூபாய்க்கு போய் பேசிட்டு போவான். அல்லேலூயா. ஆனா போய் பேசாத தேவன் நம்ம தேவன். அவர் தான் சொல்றாரு, இப்போ நன்மையானதா செய்வார். அவனை தொட்டிங்களே, என்ன தொடுங்கன்னு சொல்லாதீங்க, என்ன சுகமாக்குங்க மட்டும் சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்க சொல்லுங்க, எனக்கு நன்மையானது செய்யுங்க, எனக்கு நன்மையானது நடக்கும். ஏன்னா உங்க அப்பா எங்க அப்பா நீங்க செய்வீங்க நம்பி விட்டு பாருங்க, கரெக்டா செய்வார். நீ அலைஞ்சி திரிவதே இல்லை. இங்க அழைத்து கொண்டு போய் அவன் ஏறெடுத்து பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் 23 வாசி, அவர் குருடனை கையை பிடித்து, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இயேசு குருடன் கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்று தனிப்பட்ட முறையில் கவனித்தார். I can say one thing, முன்னாடி குருடனை பிறவி குருடனை தொட்டு சுகப்படுத்தினருக்கு ஒரு தொடர் சுகப்படுத்த முடியாது. பட் இந்த குருடனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். நான் சொல்றேன், இந்த நாள், இந்த 2026வது நாள், வந்தவர்கள் blessing, கேட்கிறவர் blessing, பார்க்கிறவர் blessing. இன்னைக்கு today's second touch of the God is coming on you. இரண்டாவது தொடுதல் வருது. முதல் தொடுதல், இயேசு அந்த குருடனை கண்களை உமிழ்ந்து கைகளை வைத்த பின்பு இயேசு கேட்கிறார். இது வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் யாரை குணமாக்குனாரு? கொன்ன வாயின காதுகளை கேட்டு, அங்க காது கேட்கதாப்பா, வாய் சிரசி கேட்டாரா? கேட்கல. ரெண்டாவது குஷ்டரோகி சுகமாயிட்டார். எப்பா குஷ்டம் நல்லா கேட்டாரா? கேட்கல. மாமி சுகத்தை கொடுத்தார். மாமி கேட்கல. அவர் கேட்க வேண்டிய இடத்துல கேட்பாரு, பேச வேண்டிய இடத்துல பேசுவார். இவங்கிட்ட பேசணும்னு நினைச்சா பேசுறாரு, என்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு நினைச்சா பேசிட்டு இருக்காரு. பேசணும்னு நீ ஆசைப்பட்டினா ஆண்டவரோட பேசுவார். ஏதோ அற்புதம் மட்டும் செய்வார், அற்புதம் மட்டும் செய்து போயிடுவார். My God is a good God. ஃப்ளைட்ல போறவங்க போகாதவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஃப்ளைட் எதுக்கூட போனதில்லை ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் ஏதாவது இங்க இருந்து ஒரு சேலத்துக்காவது உங்களை ஃப்ளைட்ல கொண்டு போவார். உண்மை, சீரியஸ். நான் சொன்னா கர்த்தர் ஹானர் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை. ஏன்னா எங்க அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறாரு. நான் சொன்னா எங்க அப்பா கேட்பார். ஃப்ளைட் போனீங்கன்னா போகும்போது ரொம்ப ஜாஸ்தி வேணா 500 ரூபா ஆஃபரிங் கொடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்காக எவ்வளோ சீப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? எவ்வளோ உண்மையான பாஸ்ட் ஆகிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணோம்? ஐயோ பாஸ்ட் 500 ரூபா மட்டும் கேட்டார், எனக்குன்னு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, எனக்கு கௌரவம் இருக்குது, ஒரு சைபர் மட்டும் போட்டு கொடுங்க போதும். அல்லேலூயா. ஹலோ, அதுக்கு மட்டும் வாய் வராது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஹே என் மகனுக்கு இவன் ஒரு சைபர் போடுறான்னா போடுறா 2 சைபர் அவங்களுக்குன்னு வேறு. இயேசுக்கு கணக்கு புள்ள ஒன்று இருக்கிறார் தெரியுமா? அதான் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியான எல்லாத்தையும் செய்வார். நீயே இவ்வளவு பேருக்கு நீ செய்யணும்னு ஆசைப்படுறன்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்துக்கு சொன்னவங்களை அதிகாரியா வைப்பார். அல்லேலூயா. இன்னொரு நான் கொண்டு இது மாதிரி இயேசு சபையில போயிருக்கும் போது பாஸ்டர் சாமி சொன்னாருன்னா குதிச்சு கை தட்டி இருப்பேன், ஏன்னா எங்க அப்பா செய்ய போறாருன்னு. அல்லேலூயா. ஏன்னா அங்க இருக்கவங்கள தூங்கு முஞ்சே கிடையாது, எல்லாம் விழுத்திருப்பாங்க. பைபிள்ல பார்த்து சொல்லுவாருங்க, அப்பா கூடவே இருப்பானுங்க, இயேசு கூடவே இருப்பானுங்க. என்னது இயேசு நம்ம கூட சபையிலே கூட இருக்கிறீங்க. போகும்போது சொல்லிட்டு போறாரு ஒரே ஒரு வார்த்தை, டேய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுருங்கன்ட்டு போனார். விட்டானுங்க. என்னது
வந்தோன்னு கேட்கிறார், கொஞ்ச நேரம் நீ வீழ்த்திருக்க கூடாதா? இந்த 2 மணி நேரத்தை கை தட்டக்கூடாதா? 2 மணி நேரம் வாய் ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஜாங்கிரி சாப்பிட தெரிஞ்ச வாய் உனக்கு ஆமேன்னு சொல்ல தெரியாதா? பணத்தை என்ன உனக்கு கை தட்ட தெரியாது? நான் கேட்கல, ஆவியனை கேட்க வைக்கிறார். என் ஆவிய ரொம்ப ஷார்ப். அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொன்னேன். இந்நேரத்துக்கு காது கிட்ட கை தட்டி இருக்கணும். நேரத்துக்கு என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்க வந்து பார்க்கிறார், முதல் தொடுதல தொட்டுட்டு கண்களை உமிழ்ந்து கைகளை வைத்து இயேசு கேட்கிறாரு, தெரியுதாப்பா? ஒன்னு அந்த நபர் மனுஷன் மறக்கிற போல காண்கிறேன். உங்க லைஃப்ல இது வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்துட்டார். இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டீங்க, பார்வையற்று இருந்தீங்க, ஒன்னும் பார்த்து ஏதோ ஓடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தெரியுதா? அதுனா ஹலோ, ஆசீர்வாதம் தெரியுதா? ஆசீர்வாதம் தெரியுதா? ஏதோ கொஞ்சோண்டு தெரியுதுப்பா. அவன் சொன்னான் என்னது என்ன தெரியுதா? அங்கெல்லாம் தொட்டவனுக்கு நல்ல பார்வை இருந்தது. இங்க தொட்டு கேட்கிறார். எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அது சரியா நடக்கல, அதான் உனக்கு கேள்வி கேட்கறது அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவங்களை கேட்கிறார், அப்பா நீங்க நிறைய யோசிச்சு வச்ச, உண்மையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது, சும்மா பந்தாக்காக தெரிந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஒன்னு சுமாரா தெரிதா, நல்லா தெரிதா? வாக்குத்தத்தம்லாம் உண்மையை சொல்லுங்க. நல்லவே தெரியுதுன்னா இப்ப என்ன கேளுங்களேன், கேளுங்க. உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் தெரிஞ்சு சொல்லுங்களேன். லைட்டா தெரியுதுப்பா எனக்கு. ஏன்னா அப்படி சொன்னா தான் அடுத்து தொடுவார். நீங்க சொல்லனா ஓகே போயிடுவார். இப்ப மறுபடியும் கேட்கிறேன், அல்லேலூயா. சும்மா பந்தாக்கால சொல்லக்கூடாது. அவன் உண்மையா சொன்னான். ஒருத்தர் பந்தாக்காக பாத்திரீங்களா சொல்லும்போது ஓகே ஓகே, ஏய் உண்மையார் உண்மையார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். பால் தங்கையா வந்து ஒரு வாட்டி ஒரு ஈஸ்வரர், அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ். இதெல்லாம் வந்து ஊழியக்காரர் சாட்சியெல்லாம் மகிமைக்கு. ஊழியக்காரர் சொல்ற சாட்சினா அவங்களோட மகிமை. ஆரம்பத்தில் பால் தங்கையா வந்து ஒரு ஊழியத்துக்கு அழைத்த பிறகு ரொம்ப கஷ்டமான பாதை. இன்னைக்கு அநேக சமயம் பிஷப்பா இருந்தா ஒரு வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகும். ஆனால் அவரோட பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது பாத முடியாது. அவருக்கு ஒரு காலத்துல ஊழியம் தான் இருக்கு. ஊழியம் செய்து அவர் மேஜில் வச்சிட்டார். கிதியோன் வீட்டுக்கு போனா 500 ரூபா கொடுப்பாங்க, ஓகே, ராஷன் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு பிளான் அந்த ஊழியக்கார் அவர் அப்படி தான் பிளான் பண்ணிக்கிறார். அவர் கஷ்டத்துல போய் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறார். அவங்களும் வந்து சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு வாங்கன்றார். பாஸ்டர் பால் தங்க ஓகே, பிரேசர் சிஸ்டர், பிரேசர் சிஸ்டர், ஒன்னும் காசு வரலையே. அவர் சாட்சி சொன்னார், இது காசு வரலையா? உடனே டென்ஷன் ஆயிட்டார் மனுஷன். நீ தானே அழைச்சிங்க. பைக் எடுத்து டமால் நீடிச்சு உள்ள போயிட்டு சபையில உட்காந்து அழுகுறார். என்னால முடியல, என்ன அழைச்சது நீங்க, கொடுக்க கூட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ சொன்னவர் என்ன நம்பி வந்து விட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் கையும் விடல, சபையும் விடல, ராயல் ரிச்சா கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. ஏனென்றால் அவர் நம்பினது அவரால் வரும். அல்லேலூயா. இப்ப என்ன கேட்டு உங்களுக்கு கேட்கிற, நிறைய ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறாரு. லைட்டா தெரியுதா, நல்லா தெரியுதா? லைட்டா தெரியுது. இப்ப வருது பார்த்தா உண்மை. சும்மா இதுக்கு முன்னாடி சொன்ன வாய், அப்ப என்ன வாய்? அது கோண வாய். இன்னைக்கு அதையும் மாத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்ல. பக்கத்துல பார்த்து எப்போது உண்மையை பேசு, எப்பவும் உண்மையை பேசு, இருக்கிறத உள்ளபடி சொய். அல்லேலூயா. உண்மையார், கொடுக்கத்துல உண்மையார், தசபாவத்துல உண்மையாரு, ஜெபிக்கத்துல உண்மையாரு, சபைக்கு வரத்துல உண்மையாரு, எல்லாத்துலயும் உண்மையாரு. ஃப்ளைட்ல போறவங்களா ஒரு ஆசை இருந்தா ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஃப்ளைட்ல ஏற உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இப்ப கேட்கறேன், ஃப்ளைட்ல ஏறி உட்காந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? சீட் பெல்ட் போட்டு, அப்புறம் ஒரு கடலை ஒரு உள்ள பைலட் சொல்றார், கிளவுட்ஸ் சரியில்லை, லேண்டிங் ஆகுமான்னு தெரியல, ஸ்பீக் பிரேக் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குது, 50-50 லேண்டிங் ஆகலாம் ஆகாம போலாம். கண்ணு தெரிதா? கண்ணு தெரிதா? அற்புதம் செய்வாரா? சோத்திரம் சொல்லாத வாயி உன்ன டக 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 ஆடணும். சோத்திரம் 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 சோத்திரம். ஃப்ளைட்ல எல்லாம் போவாங்க இப்படி சோத்திரம் சோத்திரம். ஆலன் பால் இப்படி தான் ஃப்ளைட்ல போனோம் மீட்டிங்க்கு. பயங்கர தடணும். அவரும் போயிட்டு மீட்டிங் இறங்கிட்டாராம். அலன் கூப்பிட்டாராம். ஆண்டு என்ன டப்பா வண்டியில் உன்னை பாதுகாப்பாக இறக்குனேன், சோத்திரம் பண்ணியான்னு கேட்டாராம். அவர் சாட்சி புத்தகத்தை படிச்சதுனால சொல்கிறேன். போகும்போது எப்படி கொண்டு போகிறோம் அதே மாதிரி லேண்டும் பண்ணுவேன். உன்னை எப்படி ஆண்டு வயிற்றுல பறக்க வைச்சார், இந்த உலகத்தில் எப்போ அம்மானு கத்துனியோ கத்து உன்னை நடத்துவார். பார்க்க கேட்குற கேள்வி தெரிகிறதான்றான். அந்த சொல்கிறான், அந்த மனுஷன் மரங்களை போல காண்கிறேன். இறண்டையாங்க இயேசு ஒரு தொடுதல் தொட்டா போதாதா?
இரண்டாவது தொடுதல்னா மறுபடியும் உன் கால் கொடுக்கிறாரு, மறுபடியும் பின்பற்றி வா, அந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகாத, மாறு, இந்த திசையில் திரும்பு, என் பின்னாடி வா, நான் உன்னை நடத்துவேன். இரண்டாவது தொடு. இயேசு மறுபடியும் அவன் கண்களை கைகளை வைத்த போது அவன் பார்வை முழுமையாக சொஸ்தம் அடைந்தான். யாவரையும் எப்படி கண்டானா? அந்த வசனம் கடைசியில் போட்டுக்குது, படிமா. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டானாம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை இதுவரைக்கும் தெளிவில்லாம இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் பலிபீடம் சொல்றாரு, the second touch of my touch is coming on you. இன்னைக்கு இரண்டாவது தொடுதல் மேல வருது. நீ நம்பியது இரண்டாவது டச் உன் மேல வருது. அது தெளிந்த பதில் உங்களோட வாழ்க்கையில் வேண்டும் என்றால் மறுபடியும் இரண்டாவது முறை தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது புதிய வழியை காண்பிப்பார். ஆண்டு வழியை காண்பிக்கும் பொழுது, இல்ல ஆண்டவரே எனக்கு அந்த பழைய வழி தான் வேணும்னா உன் வாழ்க்கை எப்படி தெரியும்? லைட்டா மங்களா தெரியும். கிள்ளி சாப்பிட்ற மாதிரி மனைவி கொடுத்தால் கூட உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? கேள்வி போல தெரியும். நல்ல வாலிபன ஜெய்ஜாண்டி அழகுள்ள வெள்ளையும் தோல் மூலம் முன்னாடி கொடுத்தா கூட உன் கண் எப்படி தெரியும்? வயசான போல் தெரியும். ஆண்டவரை விட்டு ஒரு காரியத்தை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டாருன்னா the second touch கர்த்தர் உயர்த்த போறார். நான் விசுவாசிக்கிறேன், ஈஜி திருச்சபையில பார்க்கிற யாவருக்கும், இதை பார்த்து கொண்டு யாவருக்கும், அது சுகமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், ஆசுவா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், வேலை உயர்வா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், வீட்டு காரியமா, எந்த காரியமா இருக்கட்டும், சபை காரியம் எல்லாவற்றையும் இயேசு இன்னைக்கு செகண்ட் டச் கொடுக்கிறாரு. இயேசு பூர்ண விடுதலை கொடுக்க, இயேசு அனைத்தும் புதிதாக காண்பிக்க ஒரு கிராம் கண்கள் பார்க்க போகிறது. இயேசு சூழ்நிலையை புதிதாக மாற்றுகிறவர். இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்து தொட்டு மகிமையை கண்ட, இயேசு வாய்ப்பை கொடுத்து தொட்டாரு, மகிமை கண்டார்கள். மறுபடியும் இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார், அதில் நீங்கள் மகிமையை பார்க்க ரட்சிக்கப்பட்டீங்க, இதுவரைக்கும் சபைக்கு வந்தீங்க, மங்களா இருக்கு வாழ்க்கை. இந்த நாள் எதிர்பாராத நேரத்தில் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நாள் இதுவரைக்கும் நீ பார்க்காதது உன் வாழ்க்கையில இரண்டாவது தொடுதல பார்க்கிறார். விசேஷமா கிராமத்துக்கு வெளியே கொண்டு போகிறார். இனி கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்றார், உங்களை அடுத்த லெவல் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் இன்றிலிருந்து உங்களோட வாழ்க்கையில அனைத்து காரியம் தெளிவா நடக்கும். ஆமென். சொன்னவங்களுக்கு தெளிவா நடக்கும். ஆமென். சொன்னவங்களுக்கு. ரெண்டாவது ஊரை விட்டு இட்டுன்னு போனவருக்கு ரெண்டாவது தெரியுதான், மூணாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி கேட்கவே இல்லை. திருப்பி ஆண்டவனை கேட்க மாட்டார், கர்த்தர் ஒன்று கேட்கிறார். ஒரே வார்த்தையில் ஆமென் சொல்லி முடியும். உனக்கு தெளிவான வழிவாசல் வருது. அன்னையோட வாழ்க்கையை புதிய தரிசனங்களை காண்பீர்கள், புதிய எல்லைக்குள் போவீர்கள், புதிய வாசல்கள் போகிறீர்கள், புதிய உயர்வு, புதிய அபிஷேகம், புதிய மேன்மை, புதிய எதிர்காலம், புதிய வாழ்க்கை, புதிய பார்வையை நீ அடைய போகிறீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்து பெரிய தேவனிடம் நிரூபிக்கிற நாட்கள் இது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழைய காரியங்கள் முடிஞ்சிடுச்சு. கிதியோன் பழைய காரியங்கள் முடிஞ்சிடுச்சு. ஓகே, சபையே பழைய காரியங்கள் முடிஞ்சிடுச்சு. எவ்வளவு வஞ்சகம் லாவி, கடின இருதய உள்ளங்கள், ஓகே, சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். உங்க பழைய காரியம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கோ பழைய காரியம் கொடுங்கள். இங்க கொடுத்தாதான் கொடுப்பேன், இல்லைன்னா வராது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கொடுக்காம சொல்லாம, அது அழகா சொல்லுங்க, கொடுக்காம வராது. எப்படி வரும்? சட்டியில் இருந்தாதான் வரும், நீ கொடுத்தாதான் சட்டியில் நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கை தெளிவில்லாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்ல தெளிவான முடிவு வரப்போகுது. இட்ஸ் a pure தெளிவு. இப்ப பார்க்க போது பல்ச்சுன்னு பார்ப்பேன், மங்கள் கிடையாது. நான் கண்ணாடியை சொல்லல, நான் சொல்றேன் கொஞ்சம் லைட்டா பார்த்தா பிரைட்டா தெரிய போகுது. என் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போகுது, என் சபை வளர போகுது, ஆத்ம நிரம்ப போகிறது, சபையார் வளர போகிறார்கள். ஏனென்றால் என் தேவன் சொன்ன வார்த்தை உண்மை. உண்மையா ஆமென் சொல்லியிருப்பீங்களே. தெளிவான முடிவு வரப்போகிறது. அது விசுவாசிக்கிறங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரா நம்புகிற மாதிரி பக்கத்து பசங்க தெளிவான முடிவு வருகிறது. பிரதர் தெளிவான முடிவு வருகிறது, சிஸ்டர் தெளிவான முடிவு வருகிறது, சபைக்கும் தெளிவான முடிவு வருகிறது. வசனத்தை தெளிந்த புத்தியாரு
அல்லேலூயா. தெளிந்த புத்தியார். பக்கத்துல வீட்டிலையும் சொந்தக்காரர் குடும்பத்தை வந்து உன் தெளிந்த புத்தியை கலக்குவாங்க. நீங்க தண்ணீரை ஒரு 3 நாள் வச்சு வைங்க, தெளிஞ்சு தண்ணியா இருக்கும். இந்த குழந்தை ஒரு கல்லை போட்டுட்டோம், இதே போல் தான் பிசாசு ஒரு கல்லை போடுவோம். எப்போது தெளிவுனா கத்த தெளிவானதை பார்க்கணும். இந்த செயல் இயேசுவின் தெய்வீக வல்லமையும் நீங்க வைத்து விசுவாசித்தும் பதில் கொடுக்க வெளிப்பாடுகிறா இருக்குது. அன்பான தேவ, இயேசு வழிநடத்தல் ஒரே மாதிரி இருக்காது என்று தேவ செய்தி முடிக்க விரும்புகிறேன். அவர் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். மற்றொரு நடத்துகிறத போல உன்னை நடத்த மாட்டார். உன்னை நடத்துகிறவர் அவர்களை நடத்த மாட்டார். உனக்கு குறித்திருக்கிற அவர் நிச்சயம், உனக்கு குறித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவார். உனக்கு ஒரு வீடை கொடுப்பானா கொடுப்பார். உனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுப்பாரா கொடுப்பார். உனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தா கொடுப்பார். உன்னை பெருக வைப்பேன்னு சொன்னா பெருக வைப்பார். அவர் சொன்ன வார்த்தை தான், நீ பலுகி பலுகி பெருகி பெருகுவாயின்னு சொல்லிட்டாருன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். We are the son of Abraham. We are son daughter of Abraham. விசுவாசிக்கணும். ஃப்ளைட்டுக்கு போகிறோம். ஆமாம், நான் கூட ஃப்ளைட்டில் போகும்போது யோசிப்பேன். நான் கூட போகும் பெஸ்ட்டாக தான் நெட்டு போகிறார் ஃப்ளைட்லாம் சந்தோஷப்படுறேன். ஆனால் பயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் கூடவே இருப்பார். ஓகே, ஒரு சரி ஃப்ளைட்டை போனுங்க. இப்போ ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சுங்க. இதோட செய்தியை முடிக்கிற சாட்சி சொல்லி, ஃப்ளைட்டில் போனீங்க யாராவது ஃப்ளைட்டை எவன்டா கண்டுபிடிச்ச யோசிச்சிருப்பீங்க? அந்த மைண்டுக்கே வராது உங்களுக்கு. அல்லையா, உக்காந்தமோ எப்போ போய் இறக்குவான்னு யோசிப்பீங்க. இல்லையா, அப்போ ஃப்ளைட்டை வச்சுருக்கிறோம். எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் இருப்பான் சொல்லுங்களேன். ஒரு கார் வச்சுருக்கிறவனே கோடீஸ்வரன்றோம். அதுவும் பென்ஸ் வச்சிருந்தா, ஒரு 10 ஃப்ளைட் வச்சிருந்தா சொல்லுங்களேன், ரொம்ப பெரிய. அப்போ அவன் எவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கிறான். சரி, இதில் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஜீனியர் நாலேஜ்லாம் தெரியணும். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது யாரு? யாருக்கும் தெரிஞ்ச சொல்லுங்க. அப்புறம் ஒன்று அண்ணன் தம்பிங்க, அவங்க 2 பேரும். சரிமா, ரைட் பிரதர். அண்ணன் தம்பி 2 பேர். ஒருத்தர் பேர் ஆர்வெல் ரைட்ஸ் அண்ட் வந்து இன்னொருத்தர் வந்து வில்பர் ரைட்ஸ். 2 பேர் அண்ணன் தம்பி. ஓகே, கண்டுபிடிச்சிட்டான். அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா டிசம்பர் 17, 1903. நம்மள யாரும் பிறந்திருக்க மாட்டோம். வருஷத்தை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த உலகமே அசந்துடுச்சு. ஏன்னா பல்லாட்டு விஷயம் இல்லையா. இது 903 வருஷத்துல உடனே அந்த பிரசிடென்ட் கூப்பிட்டு இந்த 2 பிரதர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹானர் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கேளு, உங்களை பண்ணி ஓப்பா நீங்களா பேர்லாம் சொல்ல. நீங்க ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா, உங்க நடல் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, உங்க நடல் எப்படி இருந்திருக்கும்? ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, சும்மா நடப்பீங்க. பறக்கிறதே கண்டுபிடிச்சிங்க, அப்போ நீங்கள் உங்கள் நட எப்படி இருக்கும்? பறக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே காலையில் பருப்பு. உண்மை தானுங்க, சும்மா சொல்லுங்க. நான் கொடுத்தா கொஞ்சம் கூட நம்ம ஆசீர்வாதம் வந்துட்டோன்னா நம்ம ட்ரெஸ்ஸு மாறுது, நட மாறுது, பேச்சு மாதிரி வருது. அதில் இருக்க தான் செய்யணும், தப்பு கிடையாது. we have to change anything. கையந்திலே சாப்பிட்டோம், நீங்கள் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றோம், சோத்துறோம். எல்லா கிரெடிட்டும் இயேசு கொடுத்தாரு. இப்போ இவங்க ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ப்ரௌடாக நல்லா இருக்கும். ஆனால் அவங்கள பிரசிடென்ட் கூப்பிட்றாரு, உங்களுக்கு ஹானர் பண்ணோம், இந்த உலகமே நாங்கள் ஹானர் பண்ணதை பார்க்கணும் வாங்கன்றாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். டிப் டாப் பேர். ஆனால் இவங்க 2 பேர் போல, இவங்க 2 பேர் போல. என்னால் வர முடியாது. அவங்க கேட்குறாங்க, வர முடியாதுங்க. ஏன்னா அவங்க வளர்த்த அப்பா யாருன்னா, அவங்க 2 பிரதர்ஸ் வளர்த்துங்க அப்பா பார்த்துனா, அவர் பேர் மில்டன் ரைட். அவர் பேர் மில்டன் ரைட். 1828 1917 அவர் பிஷப்பா இருந்து சர்ச் ஆஃப் யுனைடெட் பிரதரன் சர்ச்ல ஒரு பிஷப்பா இருக்கிறார். அவர் பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்க்கணும் வளர்த்தாரு, கண்டிப்பா வளர்த்தாரு. அவங்க கூப்பிட்டு ஹானர் பண்ண டேட் அது ஓய்வு நாள். உன் ஓய்வு எனக்கு, உனக்கு ஹானரும் தேவையில்லை, நீ கொடுக்குற பொன்னாடு எனக்கு தேவையில்லை, உலகத்துக்கே காண்பிக்கணும் எனக்கு தேவையில்லை. அழைத்தவர் வசனம் எல்லாம் 10 கட்டளை படிச்சிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, 10 கட்டளை படிச்சிருக்கீங்களா? ஓய்வுனால ஆசார நம்ம நிறைய பேர் அந்த வீடு காலி பண்ணுவோம். எனக்கு ஓய்வு நாள்தான் சாதா வேலை செய்யற நாளெல்லாம் வேலைக்கு போயிடுங்க, ஏன்னா துட்டு கிடைக்கும்ல. ஆனா சண்டே வந்தனும் இழிச்ச வாய் தகப்பேன். பிரதர் காலையில் சீக்கிரம் வீடு காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். ஏம்மா சவுண்டு கூட நின்றுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓகே, இவங்க கனம் பண்ணாங்க,
கர்த்தர் உனக்கு கனமா வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தெரியாதா, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்க ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு கீழே இறங்கக்கூடாது, வீடு காலி பண்ணக்கூடாது. எனக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் வந்ததுங்க, எவ்வளோ நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா நானும் மனைவியோ ஓய்வு நாள் ஆசனம் கர்த்தர் சொன்னால் செய்வோம். அதனால தான் அந்த பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டரோட தொடுதல் வேணும்னா கம்பல்சரி, ரொம்ப தவிர்க்க முடியாதது. இட் ஹஸ் டு பி ஹேப்பன். ஓகே, முழங்கால் ஜெபம் பண்ணிட்டு போ. ஆனா தெரிஞ்சு பாவம் செய்கிறவனை காட்டிலும் பணம் சொல்லுங்களா, பாவத்தை தூண்டுகிறவனுக்கு தூங்குறவன சொல்லி கரெக்டா சொல்லு. தூங்குறல தூங்குற மாதிரி இல்லையே, சரியா வரலையே பதில். தூங்குறவன தூங்குற மாதிரி சண்டேன்னு தெரியும், ஆனா வீடு காலி பண்றீங்க தெரியுமா? அப்ப நீங்க வேஷம் போடுறீங்க. ஏன் 10 மணிக்கு மேல வீடு காலி பண்ண வானாண்டா? பால் காசணும். ஏன் 10 மணி மேல காசணும்? 6 மணிக்கு தான் கரெக்டா வருவார் அவரு. பேதுருட்டிக்கு எப்போ வந்தாருங்க? இதுக்கு உண்மை சொல்ல, அந்த ரைட் பிரதர்ஸ் ஆசீர்வதிக்கிறாருன்னா ஆசீர்வதிச்சு காரணம் சத்தியத்தை சொல்றேன், அவங்க ஓய்வு நாள் ஆசாரிதான். அவனுக்கு ஹானர் தேவையில்லை, எனக்கு மகிமை தேவையில்லை, கரெக்டா வந்தாங்க. ஏன்னா தேவ மகிமை காண்து. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறேன், நம்ம சபையில கூட ஒரு எச்சரிப்புன்னு சத்தம் சொல்றேன். முக்கியமா இந்த வீடு காலி பண்றேன்னு சொல்லிட்டு காது கேள்விப்பட்டது அன்னைக்கே நீங்க போயிட்டீங்க. நான் இனிமே சொல்லிட்டேன், சண்டே தான் காலி பண்றேன் பிரதர், நான் பால் காசை மண்டே வந்திருக்கேன், சத்தியமா வர மாட்டேன். நான் வீக் டேஸை காலி பண்ணிட்டேன், நைட்டே காலி பண்ணிட்டேன், சாட்டர்டே நைட்டே காலி பண்ணிட்டேன், காலையில பிரஷ் பண்ணிட்டு சபைக்கு வந்தேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிமை ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நான் சத்தியத்தை சொல்றேங்க அப்படின்னு சொல்றேன், அது உங்க இஷ்டம். ஏன்னா வசனம் சொல்ல காது உள்ளவன் உங்க இஷ்டம். the choice is yours. பாய்சனும் இருக்கு, அப்ப பாயசமும் இருக்கு, எடுத்து குடிக்கிறவங்களுக்கு குடிச்சுக்கோங்க. இயேசுவோட தொடுதல் வேணும்னா, ரெண்டாவது தொடுதல் வேணும்னா இயேசு இருக்குமா பிடிச்சுக்கணும். முதல் தொடுதல் யாரு? வாய் திறந்து சொல்லணும். அப்ப நீங்க சொல்லலன்னா நீங்க சபையில வந்து தூங்குனீங்கன்னு அர்த்தம். ஓகே, முதல் யாரை தொட்டாரு? ஆமா. ரெண்டாவது, மூணாவது மாமி. உங்க மாமி இல்ல, பேதுரு மாமி சொல்லணும். பேதுரு மாமி நான் சொல்றது கடை மாமியை தொகைப்பட்டினார். சபைக்கு வந்தா வசனத்தை சொல்லணும், அதிகாரம் வசனத்தை கரெக்டா சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு 10 லட்சம் வீட்டுக்கு வருதுன்னா அட்ரஸ் விலாசம் சொல்லுன்னா சொல்லுங்களே, பாப்பீங்களே. நம்ம எழுத்து கமா தெருவு அடையாளம் ரேஷன் கடை சொல்லுவீங்களே, வசனத்தை அப்படிதான் சொல்லணும். முதல்ல கொன்ன வாயினியோ காது கலாதுனோ தொட்டு, ரெண்டாவது நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ நான் சொல்றேன், இங்க இருக்க வந்து யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறேன்னா, உதாரணம் எப்படி கேட்பீங்க சொல்லுங்க? உங்க கஷ்டம் தீர்றதுக்கு ஃபுல்லா எப்படி நான் இமேஜினேஷன். ஓகே, நல்லா நல்லா ஃபுல்லா இது ஃபுல்லா பேக் ஃபுல்லா பயங்கர கேஷா இருக்கு. அவங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை சொன்ன எப்படி சொல்லுவீங்க? இப்ப கிதுன்னு கேட்கிறேன், உங்க இஎம்ஐ எல்லாத்தையும் சேர்த்து டக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு தோராயமா சொல்லுவீங்க, எவ்வளவு வேணும் பிரதர் சொல்லுங்க. இது கேட்கல எனக்கு, இது கேட்கல எனக்கு, ஜோரா சொல்லுங்க. ஆமா, அப்படி சொன்னது ஆண்டு கேட்கும் இல்ல? கேட்காது. என்ன கேளுங்களேன். இப்போ நீங்க பாஸ்டர் பண்ணீங்களே கேட்குறீங்க, ஓகேவா? என்ன கேட்குறீங்க, எவ்வளோ வேணும் பாஸ்டர் கேளுங்களேன். நான் பணத்திலேயே தூங்கணும், முடிஞ்சு போச்சு. பணத்திலேயே தூங்கணும். அப்ப தூங்கி எடுத்தாலும் பணம் தான். அல்லேலூயா. கேட்கறது ஞானமா கேளுங்களேங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஃபர்ஸ்ட் அதுமே கேட்கணும். கேட்டு சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப இவங்க சத்தியத்தை கேட்டீங்களே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இப்ப நான் மைக்கில் சொல்றேன், நீங்க கேட்ட கண்டிப்பா கர்த்தர் தொடுவார். ரெண்டாவது கீழே இருக்கிற வாய் திறந்து சொல்ல. மூணாவது தொட்டாரு. நாலாவது தொட்டாரு. அடுத்தது இன்னொரு குருடனை வித்தியாசமா தொட்டாரு. என் தேவன் ஏரியா விட்டு மாறுங்க, உங்க பழைய வாழ்க்கையில மாறுங்க. தூங்குனது போத, விழித்திரு, உற்சாகத்தோட வித, உற்சாகத்தோட கூட கர்த்தர் சத்தியத்தை நில்லு, கர்த்தர் மகிமை வைப்பார். இன்னைக்கு ரெண்டாவது தொடுதல். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், யாருக்கு ரெண்டாவது தொடுதலோட எழுந்துங்க. இன்னைக்கு ராபாலா தீனாமா தீனாமா சாதா நீ மாத்தாரா.
இதுவரைக்கும் தெளிவா இல்லாத பதில்லாம் இன்னைக்கு இந்த வாரம் வருது. தெளிவே இல்லாத உங்க வாழ்க்கை தெளிவு வருது. தெளிவான பதில், தெளிவான முடிவு, தெளிவான கிருபை, தெளிவான சூழ்நிலை எல்லாமே தெளிவா உங்க கண்களுக்கு தெரிய போகிறது. அவர் கேட்கிறார், மகனே மகளே, உனக்கு சரியா தெரியலன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ வாய் திறந்து சொல்லணும்னு கேட்கிறாரு. தெரிகிறதா? அந்த குருடனை பார்த்துக்க தெரிகிறதா? இன்னைக்கு சபையை பார்த்து கேட்கிற தெரியுதா? உனக்கு பிளஸிங் கொடுத்து தெரிகிறதா? நீ வெளியே வா, இன்னும் கொஞ்சம் வெளியே வா. நீ பார்க்காத பார்க்க போற. இந்த காலை வேலை பலிப்பிடுறது கர்த்தரோட தீர்க்கதரிசன வார்த்தை மேல் செல்ல கிறிஸ்தத்துல பலி செலுத்துகிற எல்லாருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார். அந்த காலை வேளையில தெளிவான முடிவு வருகிறது. உன் வாழ்க்கைக்கு தெளிவு வருகிறது. கன்ஃபியூஷன் எல்லாம் போகுது. தெளிவா நீ பார்க்க போற. ஓ ராபாலா சக்கண்ணா கங்கல்ல இதாரலபா, நீ சுகமாவத்தை தெளிவா பார்க்க போகிற. உன் வாழ்க்கையில தெளிவு வரப்போகிறது. உன் பிரச்சனை தெளிவு வரப்போகிறது. சபைக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது. ஊழியத்துக்கு தெளிவு வரப்போகிறது. நீ கேள்விக்குறிதா இருந்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில் தெளிவா வரப்போகிறது. He is a good God. He is an answering God. He is a healer. He is a provider. He is a mighty God. இதுவரைக்கும் நீ பார்க்காத தொடுதல இன்னைக்கு இரண்டாவது தொடுதலாக இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். That's a second touch today. இது விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிற அடையாளமாக இன்னைக்கு இரண்டாவது தொடுதல் தொடுவீங்க. நம்பிக்கை இருந்தா அவர் என்ன தொடுவாரு. என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பதில் வரப்போகிறது. என் வாழ்க்கை தெளிவான முடிவு வரப்போகிறது. என் எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது. என் பிரச்சனைக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது. என் கடன் பாரத்துக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது. என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது. கேள்வி குறிந்த எனக்கு ஒரு தெளிவு வரப்போகிறது என்று நம்பிக்கையோட பிரச்சனையோட வந்திருக்க உங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டிருப்பீரானால் ஒருவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் சரசின் மீது கைகளை வை. Today God is watching everyone. உன் சரசின் மேல் தலைமையில் கைகளை வை. இரண்டாவது touch is coming on you. The second touch of Jesus Christ is touching you. இன்றிலிருந்து நல்ல தெளிவு, நல்ல தெளிவான பலன், தெளிவான பதில், மகிழ்ச்சி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே வார்த்தையில கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், நீ நினைத்தது நடக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். நீ நினைத்தது நடக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். இந்த இரண்டாவது அழைப்பு, நீ வெளியே பழச விட்டு வெளியே வந்துட்டினா நீ நினைச்சது நடக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். இது தீர்க்கதரிசனம் எழுதி வைத்துக்கொள். இந்த ஸ்தலத்தில் செய்கிற ஜெபத்தை காண்கிறோம் கேட்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பட வந்த யாவரையும் உங்களுடைய தொடுதல் ஒரே போல இருக்காது ஆண்டவரே. There's a different kinds of touch. Today it's a second touch. It's a healing and a deliverance and a supernatural touch, my Lord. பார்த்த மங்களா தெரிஞ்ச ஆசீர்வாதம், மங்களா தெரிஞ்ச ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெளிவா தெரிய போகிறது. தெளிவா தெரிய போகிறது. ஒரு தெளிவு வருகிறது. தெளிவு வருகிறது. கைகளை தட்டு, வாய்களை தந்து ஆமென் சொல்லு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் தகப்பன் இந்த நாளில் இந்த ஆசீர்வாத வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி மகிமையான ஆசீர்வாதத்தை சபையா இருக்கும் சபைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பெரிய காரியங்களை செய்யும், மகிமையா சேர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்த்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நின்ன வண்ணமாக